நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷ்வா டிவி நேயர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் நம்ம ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். வீடுகளிலே டிவி மூலமாய் யூடியூப் வாயிலாய் ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரோடு நீ பேசுவீராக. அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்தோடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம் 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். கடந்த வாரத்திலேயே நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அவருடைய வார்த்தையை தியானித்தோம். கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஒரு வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட கண்ணிகள். அப்போ இன்றைக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, நம்முடைய ஆத்மாவை வீழ்த்த சாத்தான் நமக்கு முன்பாய் வைக்கிற எல்லா கண்ணிகளுக்கும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவுக்குள்ளே யாரெல்லாம் வந்துடுறாங்களோ, நீர்தான் என் அடைக்கலம், நீர்தான் என் கோட்டை, நீர்தான் என் தேவன் என்று சொல்லி அவர்தான் என்று சொல்லி அவரையே முழுவதுமாய் தனக்கு அடைக்கலமாய் கொள்ளுகிறார்களோ, அவர்களை கட்டாயம் வேடன் வைக்கிற எல்லா கண்ணிக்கும் அவர் தப்புவிப்பார். வேடன் என்று சொன்னால் சாத்தான். நம்முடைய வாழ்க்கையில் அவன்தான் வேடன். நம்முடைய ஆத்மாவை எப்படி ஆகிலும் அழிச்சிடணும், அதுதான் அவனுடைய குறி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் அந்த சத்துருவுக்கு நாம் இடம் கொடாமல் இருக்க வேண்டும். நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இயேசு சொல்லியிருக்கிறார், பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாமலும் இருங்கள். அவன் தந்திரங்கள், அவனுடைய காரியங்களை அறிந்து, அவன் தந்திரங்களை அறிந்து நாம் இடம் கொடாமல் நாம் எச்சரிக்கையாக இருக்கும்போது அவன் வைக்கிற கண்ணிகளுக்கு நாம் தப்புவிக்கப்படலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவிப்பார், உண்மைதான். ஆனால் அவருடைய வசனத்தின் மூலமாய் நிறைய காரியங்களை அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு அவர் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். அந்த எச்சரிப்பை கவனித்து நாம் அதன்படி செயல்பட்டு விட்டால் கர்த்தர் நமக்கு அவன் வைக்கிற கண்ணியை தெரிப்புண்டு போக செய்வார், நம்மை பாதுகாப்பார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:21 சொல்லப்பட்டிருக்கு, தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். இன்னும் கூட சாத்தான் நமக்கு முன்பாய் வைக்கிற கண்ணி என்னன்னா தூக்கம். இந்த தூக்கம் என்கிற இந்த கண்ணியிலே நாம் விழுந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையே அவ்வளோதான், ஆவிக்குரிய வாழ்க்கையே அவ்வளோதான். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற. கந்தைனா என்ன பாருங்க, ஒரு கிழிந்த ஒரு துணியை நீங்களும் கந்தையாக இருக்கிற கிழிஞ்சி எல்லா பக்கமும் தொங்குற ஒரு துணியை நம்ம வஸ்திரமாய் உடுத்துவோமா? கட்டாயம் உடுத்த மாட்டேன். அப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிவிடும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை அப்படி மாறிடும்னு சொல்லி நீதிமொழிகள் 6 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க. வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். ஆண்டவர் சொல்றார். எந்த காரியத்துக்காக? அதாவது வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புது. சடார்னு பறந்து தப்பிடும். மான் மானுடைய வேகம் ஓடுனா பயங்கரமாக இருக்கும் இல்லையா? அந்த ஓட்டம் ஓடி அது வெளிமான் என்ன செய்யுது? வேட்டைக்காரன் கைக்கு தப்புவிக்குது. அதே மாதிரி நீ உன்னை தப்புவித்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். எதிலிருந்து எப்படி தப்புவித்துக்கணும்னு சொல்லும்போது சொல்கிறாரு 10ஆம் வசனம். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு குருவி தப்பிக்கிறது மாதிரி உன் ஆத்மாவை நீ தப்புவித்து கொள்ளணும்னா நான் என்ன செய்யணுமா? தூக்கத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நான் தூங்கணும், இன்னும் கொஞ்சம் நான் உறங்கணும், இன்னும் கொஞ்சம் சுகமாக நான் கொஞ்சம் நேரம் படுத்திருக்கணும் என்று சொல்லி நீ கை முடக்கி கொண்டு படுத்திருந்தால் உன் தரித்திரம் வழிபோக்கன மாதிரி உன் வீட்டுக்குள்ளே வந்துடும்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துடும். உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போல உனக்குள்ளே வந்துரும்னு சொல்கிறார். இது ஒரு பயங்கரமான எச்சரிப்பாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துருன்னு சொல்கிறார். நாம் தூக்கத்தை விட்டு எழுந்து ஒவ்வொரு நாளும் விழிப்போடு ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இதை கேட்குறவங்க வாழ்க்கையில் குறைந்தது நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு யோசித்து பாருங்கள். காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எழும்பி நீங்கள் ஆண்டவரை தேடுறீங்க அதையும் யோசித்து பாருங்கள். இல்லாவிட்டால் தூக்கம் வந்த உடனே என்னால் எழும்ப முடியல, இன்னும் கொஞ்சம் தூங்கணும், இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவரே, இன்னும் அதில் ஆண்டவர்கிட்டே நம்ம கேட்டுக்கிறோம் இல்லையா, இன்னும் கொஞ்ச நேரம் ஏசப்பா, இன்னும் கொஞ்ச நேரம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இது அந்த காலம் அல்ல, இனி காலம் செல்லாது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்கிறார். மரித்தோர் தான் எப்பொழுதும் தூங்கி கொண்டே இருப்பார்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தூக்கத்தை விட்டு எழுந்து நாம் தேவனை கருத்தோடு தேட வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தூக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரத்தையும் வறுமையும் கொண்டு வந்துவிடும். வறுமையும் கொண்டு வந்துடும். நீங்கள் நல்லா பாருங்கள், நல்லா அதாவது சம்பாதிக்கல உற்சாகமாக இருக்கிறவங்க சீக்கிரமாக எழுந்திச்சிருவாங்க, சீக்கிரமாக தங்களுடைய கடமைகளை எழுந்து சுறுசுறுப்பாக செய்வாங்க. அப்போ அதே மாதிரி ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஆத்மாவை தப்புவிக்கிறதற்கு தூக்கத்தை விட்டு எழுந்து நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பிள்ளை யார்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சிம்சோன். ஆனால் அவன் நியாயாதிபதிகள் 16:19 சொல்லியிருக்கு, அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி அவனுடைய முடியெல்லாம் அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவள் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. சிம்சோன் வேசி என்று சொல்லப்பட்ட அந்த தொழிலாளின் மடியிலே அவன் நித்திரை பண்ணினான், அவன் தூங்கினான். அவன் தூங்கினதுனால அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுடைய பலத்தையெல்லாம் அவன் இழந்து போனான், அவனுடைய பிரதிஷ்டையை இழந்தான், அவனுடைய அபிஷேகத்தை அவன் இழந்தான், ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். அப்போ எந்த பெலிஸ்தர்களை ரட்சிக்கும்படியாக தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினாரோ அதே பெலிஸ்தர் கையில் அவன் சிறைப்பட்டு போனான். அந்த பெலிஸ்தர் அவனுக்கு அடிமையாக்கி கொண்டார்கள், அவன் கண்களை குருடாக்கினார்கள், அவன் நிலைமை ரொம்ப பரிதாபமாக மாறுச்சு. ஒருவேளை தூக்கம் என்பது எப்படி அவனுக்குள்ளே வருது, எந்த இடத்துல தூங்குறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவன் பாவத்தோடு பாவியான ஸ்திரீயோடு அவன் சகவாசம் வைத்தான், அதனால்தான் அவன் தூங்கி போனான். அப்போ நீங்களும் நானும் கூட பாவத்தோடு கூட, பாவத்தில் இருக்கிறவங்க தான் மரித்தோர்னு சொல்லப்பட்டிருக்கு, அவர்களோடு நம் சகவாசம் வைத்திருப்போம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு தூக்க நிலைமைக்கு போய்விடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பாவிகளுடைய வழியில் நீ நிற்காத, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத இல்லையா, கர்த்தருடைய வேதத்தில் நீ பிரியமாயிரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாவி துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காத. இவனோ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆனால் ஒரு பாவியான ஸ்திரீயோடு கூட, ஒரு வேசித்தனம் பண்ணுகிற ஸ்திரீயோடு அவன் சிநேகமாக இருக்கிறான், அவன் ஐக்கியமாய் சகவாசம் வைத்து இருக்கிறான். அப்போ அவன் மடியில் அதுவே பெரிய தவறு. அது அவனை ஆவிக்குரிய தூக்கத்துக்குள்ளே ஒரு விழிப்பற்ற தன்மைக்குள்ளே கொண்டு போகிறது. அவனுக்குள்ளே விழிப்பே இல்லை. அவன் ரகசியத்தை கேட்குறான், கடைசியில் சொல்கிறான், அந்த ரகசியத்தை சொல்லிட்டா தனக்கு என்ன ஆகுன்ற அந்த ஒரு இது கூட இல்லாமல் அவன் சொல்லிடுறான். நல்லா அவனை தூங்க வைத்து அவள் தன் காரியத்தை கச்சிதமாய் முடித்து விட்டாள். கர்த்தர் சொல்லுகிறார், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு. பாவத்தோடு நாம் சகவாசம் பண்ணணும்னு சொன்னான். பாவிகளோடு, பாவத்தில் மரித்து போயிருக்கிற மக்களோடு நம்முடைய ஐக்கியமும் நம்முடைய காரியங்களும் இருக்கும் என்றால் கட்டாயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தூக்கத்துக்குள்ளே போய்விடும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், சரீர பிரகாரமான தூக்கத்துக்கும் இன்னும் கொஞ்சம் தூங்கணும் உறங்கணும்னு சொல்லி நீங்கள் தூங்கி 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 உங்களுக்கு எனக்கு ஆண்டு வைத்த கிருபைகளை இழந்து நம்முடைய ஆத்மாவை கண்ணியிலே நாம் சிக்க வைத்து விடக்கூடாது. சீஷர்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் இக்கட்டான ஒரு நேரம் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், அடுத்து என்னை காட்டி கொடுக்க போகிறாங்க, உங்களில் ஒருத்தனை என்னை காட்டி கொடுக்க போகிறான், நான் மனுஷர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி கெத்செமனே தோட்டத்தில் போய் ஆண்டவர் சொல்றார், என் உள்ள ரொம்ப வியாகுலமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, நீங்கள் என் கூட சேர்ந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இக்கட்டான அந்த நேரத்தில் சீஷைகள் தூங்கி போனார்கள். தூங்கினதுனால அந்த சோதனையிலே, ஆனால் இயேசு அந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், ரத்தத்தை சிந்தி அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபம் அவ்வளோ
வல்லமையானதாய் ஊக்கமுள்ளதாய் பாரமுள்ளதாய் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்த சீஷர்களோ தூங்கி கொண்டிருந்தாங்க. அதனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சு, அந்த சோதனையில் யாருமே நிற்க மாட்டாமல் போயிட்டாங்க. அதுலேயும் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 பேர்ட்ட தான் பிரத்யட்சமாக இந்த வார்த்தைகளை சொன்னார். பேதுரு அந்த இடத்துலையே தேவனை மறுதலித்து விட்டார். அந்த சூழ்நிலையில் மறுதலித்து விட்டார். அப்போ அந்த சோதனையில் நிற்க முடியாமல் போய்விட்டது. அப்போ ஆண்டவர் தான் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீ குறைந்தது 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்படுற சோதனைகள் ஏராளம். அப்போ ஆண்டவர் சொல்ற, அந்த தூக்கம் என்கிற சோதனையில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீங்க. தூங்க தூங்க நமக்கு நல்லா தான் இருக்கும், இன்பமாக தான் இருக்கும், அது பிரியமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அளவுக்கு மீறி தூங்கிட்டீங்கன்னா, மிஞ்சின தூக்கம் தூங்கிட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூங்கணும்னு தூங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தூக்கம் உன்னை அழிவுக்குள்ளே கொண்டு போயிடும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். அப்போ தூக்கம் என்பது சாத்தான் நமக்கு வைக்கிற கண்ணி. இந்த கண்ணியில் நம்ம சிக்கிவிடக்கூடாது. ஆண்டவர் ஓமைகளை சொல்லும்போது கூட சொல்கிறார், மனுஷர் தூங்கும் போது தான் சாத்தான் களைகளை கொண்டு வந்து விதைக்கிறான். அப்போ குறித்த நேரம் நாம் எழும்பி ஜெபிக்க வேண்டும், கடவுளை தேட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த நேரங்களை விட்டு நாம் நல்லா தூங்கி இளைப்பாரி கொண்டிருந்தோம் என்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, கட்டாயமாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்துவான். உங்களை ஆவிக்குரிய தரித்திரம் உங்களை தேடி வரும். அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்மாவை தப்பிக்க முடியாமல் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து 2வதாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1லேருந்து 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் அங்கே மாறி ஆண்டவர் சொல்கிறார். 123ல், நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார். நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. அடுத்து 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவனுடைய இருதயம் உன் கூட இராது. நீ புசித்த துணிக்கைகளை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். அடுத்த ஆண்டவர் சாத்தான் நமக்கு முன்பாக வைக்கிற கண்ணி என்னன்னா சாப்பாடு, அதாவது ஆகாரம் என்று சொல்லுகிறார். ஆகாரம் எல்லாம் நம்ம நல்லா 3 நேரம் திருப்தியாக நம்ம சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அது யார் முன்னால்? ஒரு அதிபதியோடு நீ போய் உட்காந்துருக்க, ஒரு அதிகாரியோடு போய் உட்காந்து நீ சாப்பிட உட்காந்துருக்க, உனக்கு அவன் நல்லா வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் அவன் கட்டாயம் உனக்கு அவன் அதில் ஒரு காரியத்தை வைத்திருப்பான். அதே போல் பொல்லாத மனிதர்கள், தீமையான மனிதர்கள், இந்த நல்ல சுபாவமற்ற மனிதர்களோடு நீ சேர்ந்து ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சித்து நீ சாப்பிடும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய இனிய சொற்களை எல்லாம் இழந்து போவாய். அப்போ இந்த மாதிரி பொல்லாத மனிதர்களோடு நாம் உட்கார ஆகாரங்கள், அதிபதிகளோடு நாம் சாப்பிடும்போது ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாத, நீ போஜன பிரியனாக இருக்காத, இப்படிலாம் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இந்த வசனங்கள்லேருந்து நாம் எதை தெரிந்து கொள்கிறோம் என்றால், நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருமா என்று நமக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் சாப்பிடுகிற ஆகாரங்கள் மேலும் நமக்கு ஒரு இச்சை அடக்கம் தேவை. ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சாத்தான் நமக்கு வைக்கிற கண்ணிகளில் சிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நிறைய கட்டுப்பாடு நமக்கு உண்டு. ஏனென்றால் நாம் பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள். வசனம் சொல்லுகிறது, பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்கள கேளுங்க, அவங்க எல்லாம் லிமிட்டாக தான், எந்த சாப்பாடு சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எவ்வளோ நேரம் தூங்கணும், என்னெல்லாம் குடிக்கணும் வைக்கணும், எல்லாத்துலேயும் அவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கும். எந்த ஆகாரங்கள்லாம் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது, இப்படிலாம் நிறைய கட்டுப்பாடு அவங்க வச்சுருப்பாங்க. அப்போ எந்த நேரம் எழும்பணும், எப்போ அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளோ முயற்சிகள் அவங்க எடுக்கணும். அதே மாதிரி தான் நாமளும் பந்தய சாலையில் ஓடுகிற பிள்ளைகள். ஆதலால் எல்லாவற்றிலும் நமக்கு இச்சை அடக்கம் தேவை. தூக்கத்தை விரும்பி தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் முதல்ல சொன்னார். இப்போ சொல்கிறாரு, ஆகாரம், சாப்பாடு, இதே ஆகாரத்தின் மேலே நாம் கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருப்போம் என்றால், இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால், எவ்வளோ பொல்லாத மனிதர்கள் நமக்கு முன்பாக ஆகாரத்தை வைத்தால் கூட, எவ்வளோ கொழுமையான பதார்த்தங்களை வைத்தால் கூட உங்கள் மனம் அதை இச்சிக்காது. அப்போ சாத்தான் வைக்கிற எந்த ஒரு வஞ்சனையில் நாம் விழுந்து போக மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறார், சாப்பாட்டின் மேலே நமக்கு இச்சை அடக்கம் தேவை.
இயேசு அதை எப்படி சொன்னார்? லூக்கா 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் கடைசி நாட்களில் நமக்கு வர்ற ஆபத்துகளெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது தான் சொல்கிறாரு, உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினால் வெறியினால், உலகப்பிராரமான வெறித்தனங்கள் நிறையா இருக்குது இல்லையா, அது மாதிரி கவலைகள், உலக கவலைகள். முதல்ல கர்த்தர் சொல்கிறார் பெருந்திண்டி அப்படின்னா என்ன? பெருந்தீனி அப்படி தான் சொல்லலாம். போஜன பிரியர்களாய் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய இருதயத்தை அது பாரமடைய வைத்துவிடும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ள பாரமடையாமல் லகுவாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், திடமாக இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் பெருந்திண்டினால் பாரமடையும். பெருந்திண்டினா பெருந்தீனி. பெருந்தீனினா எப்படி? நான் ரொம்ப சாப்பிட்றேன் அப்படி அர்த்தமா? இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபவாசத்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். ரெகுலராக நான் வாரத்தில் ஒரு 2 வேளையாவது நான் உபவாசம் பண்ணி அவனுடைய சமூகத்தில் போய் நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, என்னுடைய பரிசுத்தத்துக்காக நான் ஜெபிக்கணும். என் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, என் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக, என் குடும்பத்தின் சமாதானத்துக்காக நான் ஜெபிக்கணும். இதையும் தாண்டி பிறருக்காகவும் நான் ஜெபிக்கணும், என் தேசத்துக்காக நான் ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், 3 நேரமும் நல்லா சாப்பிட்டு திருப்தியாய் சுகபோகமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அதே ஆகாரம் நம்மை கண்ணியிலே மாட்டிவிடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். வருகிற ஆபத்துகளுக்கு நம்மால் தப்புவிக்கப்படவே முடியாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், பந்தயச்சாலையில் ஓடுகிற பிள்ளைகள், ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது போல ஓடிக்கொண்டிருக்கிற நாம் இச்சையடக்கமுள்ளவர்களாக இருப்பதற்கு நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நம்ம கீழ்ப்படுத்தணும். ஆகாரங்களை ஒரு குறிப்பிட்ட நாள் ஒதுக்கி, ஒரு குறிப்பிட்ட வேளையில் நாம் ஒதுக்கி ஆண்டவர் சமூகத்தில் அந்த நேரத்தை நம்ம செலவிடணும். வேதத்தை எடுத்து அந்த நேரத்தில் நம்ம வாசிக்கணும், நம்ம தியானிக்கணும். அந்த நேரம் ஆண்டவர்கிட்ட போய் இன்றைக்கி 1 மணி நேரம், ஆண்டவர் இந்த ஒரு வேளை ஆகாரத்தை நான் ஒதுக்கிடுறேன், ஒரு 1 மணி நேரம் இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணணும், நான் எனக்காக இந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும், என் குடும்பத்துக்காக என் குடும்பத்தின் ரட்சிப்பு, பிள்ளைகள்லாம் இன்றைக்கி எவ்வளோ ஆபத்துகளை சந்திக்கிறாங்க, நமக்கு அன்றாடம் பரிசுத்தத்தை பாதுகாக்க எவ்வளோ அவருடைய கிருபை நமக்கு வேண்டி இருக்கு. அப்போ நாம் சாப்பிட்டு நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னால் கட்டாயம் அந்த கிருபையை நம்மளால் பெற முடியாது. ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பெருந்திண்டிக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒருவேளை எனக்கு வியாதி இருக்குது, எனக்கு பலவீனம் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? நம்ம ஆண்டவரிடத்தில் பலத்தை கேட்கும் போது அந்த வியாதியின் மத்தியிலும் கூட நம்மால் இயன்ற உபவாசங்களை செய்ய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அப்படி உங்களை காத்துக்கொள்ளுங்கள், பெருந்திண்டிக்கு இடம் கொடுக்காதீங்க, சாப்பாடு மேலே இச்சையடக்கம் உள்ளவங்களாக இருங்க. அப்பொழுது ஆத்துமாவை கண்ணிகளுக்கு நாம் தப்பு வைத்துக் கொள்ளலாம். அடுத்து கர்த்தர் சொல்கிறார், பாவ சோதனைகள். 3வது தேவன் சொல்ற பாவ சோதனைகள். நமக்கு முன்பாய் எத்தனையோ சோதனைகள் இன்னைக்கு வைக்கப்படுகிறது. பாவம் இல்லையா? வேசித்தனத்தை குறித்து கர்த்தர் சொல்லுவேன். என்ன சொல்கிறார்? வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்க. அன்னைக்கு சிம்சோன் அந்த வேசித்தனத்துக்கு விலகி ஓடலை. அந்த வேசித்தனத்துக்கு போய் தன்னை இடம் கொடுத்தான். நான் அழைக்கப்பட்ட பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவன் தாயும் தகப்பனும் அவனுக்கு எவ்வளோ போதிச்சு வளர்த்தாங்க. ஆனாலும் கூட அந்த வேசித்தனத்து மேல் அவன் எச்சரிக்கையாக இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உலகமே இன்னைக்கு விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் மூழ்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும், அந்த சோதனைக்கு நாம் விலகி ஓடணும். இன்னும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமொழிகள் 27:21, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு மனிதர்கள் அதாவது சொல்லுகிற வார்த்தைகள் இருக்கியா, புகழ்ந்து சொல்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் தான் நமக்கு சோதனை. அந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு, நான் இப்படிலாம் இருக்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னு சொன்னால் சாத்தான் நமக்குள் பெருமையை கொண்டு வந்து விடுவான். அதான் பெருமை என்ற வலையிலே நீ சிக்கிவிடாதே என்று சொல்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்கு புகழ்ச்சியாய் ஒருத்தர் பேசும்போது அதுவே அவனுக்கு சோதனையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த புகழ்ச்சி வரும்போது தேவனை நாம் உயர்த்தணும், தேவனுக்கு அந்த புகழ்ச்சியை செலுத்தணும், நம்மை நாம் தாழ்த்தணும், இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளணும். இதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கிருபையை நம்ம கேட்கணும். அந்த சோதனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு தான் நீங்கள் கட்டாயம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். இன்னும் நிறைய சோதனைகள் உங்களுக்குள்ள என்ன பலவீனம் இருக்குதோ அதற்கேற்ற சோதனைகளை சாத்தான் அடிக்கடி உங்களுக்குள்ளே கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு நாம் உபவாசித்து ஜெபிக்கணும்.
விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, வசனத்தால் நம்ம நிரம்பி இருக்கணும். சங்கீதம் 119:11 சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தருடைய வசனங்கள் உங்கள் இருதயமாகிய பெட்டகத்துக்குள்ளே பாதுகாக்கப்பட்டு இருக்கணும். வசனத்தை ஆவலாய் உட்கொண்டு அந்த வசனத்தால் உங்கள் இருதயத்தை நீங்கள் பாதுகாக்கணும். அப்போ சாத்தான் எப்படிப்பட்ட இச்சைகளை, எப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வந்தாலும் அந்த வசனத்தில் இருக்கிற ஜீவன், அந்த ஆவியின் பலத்தினால் நம் கட்டாயம் அந்த சோதனைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு அது பண ஆசையாக இருக்கலாம், பொருளாசையாக இருக்கலாம், வேசித்தனமாக இருக்கலாம், சிலருக்கு பொறாமை, பெருமையாய் போன்ற சோதனைகளாக இருக்கலாம். எந்த சோதனையாக இருந்தாலும் நாம் ஜெபத்தினாலும் வேத வசனத்தை நம் இருதயத்தில் காத்துக்கொள்வதினாலும் எச்சரிக்கையோடு விழிப்போடு இருப்பதினாலும் தான் நம்மை பாதுகாக்க முடியும். அப்படி ஆண்டுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது வேடனுடைய கண்ணிக்கு தேவன் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரமும் இந்த நாளிலும் கூட ஏசப்பா, வேடனுடைய கண்ணிகள், எங்களுக்கு முன்பாய் வைக்கப்படுற கண்ணிகளை குறித்து பேசுனீங்க. இன்றைய தினம் உங்களுடைய வார்த்தையை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூங்க வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகளாய், ஒரு சிம்சோனை போல, சீஷர்களைப் போல இந்த இக்கட்டான காலத்தில் நாங்கள் தூங்குகிறவர்களாய் இல்லாதபடி நாங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் ஒவ்வொருவருக்குள்ள அந்த விழிப்புள்ள ஜெபாவியை நீ ஊற்றிவிடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன் வைக்கப்படுற எங்களுக்கு இருக்கிற ஆகாரங்கள் மேல் கூட எங்களுக்கு ஒரு இச்சை அடக்கத்தை தாரும் ஆண்டவரே. பெருந்திண்டினால் இருதயங்கள் பாரமடையாதபடி காத்துக்கொள்ளும். பாவ சோதனைகளுக்கு ஒவ்வொரு நாளும் விலகி ஓட அதற்கு நீ கொடுத்திருக்கிற ஆயுதங்களை, வசனங்களை, ஜபத்தை நாங்கள் நன்றாய் பயன்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தார். சாத்தான் வைக்கிற எல்லா கண்ணிகளுக்கும் வசனத்தை கேட்கிற எல்லாரையும் நீ தப்புவியும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி அப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.